சொல்ல போனால் சட்டமன்றத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்கன்னு. அவர் உள்ளே நுழைகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட இரண்டாம் கலைஞர் பராக் 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 என்று சொல்லுகின்ற ஒரு உணர்வோடு தான் இந்த கதை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன். நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் நிமிர்ந்த போது தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிமிர்ந்தார்கள். இப்படை வெல்லும் என்றீர்கள். இப்படைதான் எப்போதும் வெல்லும் என்பதை நித்தமும் காட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். பொதுவாக எப்போதும் உங்கள் மனசுதான் தங்கம். தங்கம்தான். சரவணன் இருக்க பயமேன் என்பது நீங்கள் நடித்த படம். உதயநிதி இருக்க பயமேன் என்பது தமிழகத்து இளைஞர்களின் எண்ணம். நெஞ்சுக்கு நீதியின் பாத்திரம் என்ற நடிகர் மட்டுமல்ல, நீங்கள் நெஞ்சுக்கு நீதியின் அடுத்த பாகமாகவே வாழ்கிறீர்கள். மாமன்னன் அடுத்த படம் அல்ல, தமிழ்நாட்டின் வருங்கால மாமன்னன் தாங்கள்தான். எங்களின் இதயம் கவர்ந்த உதயமும் நிதியுமான இளைஞரணி செயலாளரை உங்களை வணங்குகிறேன்.